இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசுவும் ஞானஸ்நானம் பெறுகிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற சம்பவத்தை எழுதுவதற்கு முன்பாகவே யோவான் ஸ்நானன் காவலில் அடைக்கப்பட்ட சம்பவத்தை லூக்கா எழுதுகிறார். யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தில் நடைபெற்ற சம்பவங்களை எழுதி முடித்துவிட்டு அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது லூக்காவின் எண்ணமாக இருக்கலாம். யோவான் ஸ்நானன் சிறையில் அடைக்கப்படுவதற்கு சுமார் 1 வருஷத்திற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். அதன் பின்புதான் யோவான் ஸ்நானன் காவலில் அடைத்து வைக்கப்படுகிறான். யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஏராளமான ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். மற்ற ஜனங்களைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு யோவான் ஸ்நானனிடம் வருகிறார். ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார். ஒருவேளை இயேசு எல்லோருக்கும் கடைசியாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். சாதாரண ஜனங்களைப் போலவே இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லோருக்கும் அவர் தம்மை கடைசியானவராக காண்பிக்கிறார். திரளான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதைக் கண்ட இயேசு கிறிஸ்து இப்போது தம்மை ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஜெபத்தை பற்றி மத்தேயு குறிப்பிடவில்லை. மற்றவர்கள் ஞானஸ்நானம் பெறும்போது ஜெபம் பண்ணியது போலவே இயேசு கிறிஸ்துவும் ஜெபம் பண்ணுகிறார். பிதாவோடு ஜெபத்தில் தமக்குள்ள ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்து காத்துக்கொள்கிறார். பிதாவின் விசேஷித்த கிருபையும் சிலாக்கியமும் தமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் பரிசுத்த ஆவியானவர் தம்மீது இறங்கி வர வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். தமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் கேட்பது எதுவோ அது அவருக்கு கொடுக்கப்படும். இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். பாவங்களை கழுவுவதற்காகவோ அல்லது பாவங்களை மன்னிப்பதற்காகவோ யாரும் ஞானஸ்நானம் பெறுவதில்லை. ஏனெனில் ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் பெற்றார். கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணுதல், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றிற்கு அடையாளமாகவே விசுவாசிகள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தமது மரணம், தாம் அடக்கம் பண்ணப்படுதல், தமது உயிர்த்தெழுதல் ஆகியவற்றிற்கு அடையாளமாகவே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. மனுஷருடைய பாவம் பரலோகத்தின் வாசலை அடைத்து விடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஜெபமோ வானத்தின் வாசலை திறக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலும் பரலோகம் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்றால் நாமும் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக பரலோகத்தின் கதவை தட்ட வேண்டும். அப்போது தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கர்த்தர் சொன்ன பிரகாரமாக வானம் நமக்கு திறக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மீது ரூபம் கொண்டு புறாவைப் போல இறங்குகிறார். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது தங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரித்து பலப்படுத்துகிறார். கிறிஸ்து யார் என்று தெரியாமல் ஜனங்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மீது வந்து இறங்கியதினால் அவரே மேசியா என்பது உறுதியாயிற்று. தேவன் தமது வார்த்தையை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதி பண்ணுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாயிற்று. இதன் மூலமாக கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனால் கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்கிறார். நீர் என்னுடைய நேசகுமாரன் என்னும் வாக்கியத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவிடம் கூறியதாக லூக்காவும் மார்க்குவும் எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு இந்த சம்பவத்தை பற்றி எழுதும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று தேவன் இயேசுவை பற்றி கூறியதாக எழுதியிருக்கிறார். மேசியாவை பற்றி பழைய ஏற்பாட்டில் நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான் என்று தீர்க்க தரிசனமாக முன் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும்
என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை உறுதி பண்ணும் விதமாக, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்னும் ஒரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. வானத்தில் இருந்து உண்டான சத்தம் திருத்துவத்தை தெளிவாக விளக்கும் வாக்கியமாகும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவருமே வெவ்வேறு ஆழ்தத்துவ பண்புடையவர்கள். இந்த வசனத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியங்கள்: பிதா வானத்தில் இருந்து பேசுகிறார். குமாரன் பூமியில் இருந்து வானத்தில் இருக்கும் பிதாவிடம் ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் உள்ள பிதாவிடமிருந்து இறங்கி வந்து பூமியில் உள்ள குமாரனை அபிஷேகம் பண்ணுவதற்காகவும் வல்லமையினால் நிரப்புவதற்காகவும் வருகிறார். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்னும் இந்த வசனம் மத்தேயு 3:17 வேறு விதமாக கூறப்பட்டிருக்கிறது. பிதா இவ்விரண்டு வாக்கியங்களையும் கூறியிருக்கலாம், அல்லது பிதா கூறியதன் கருத்தை இவ்விரண்டு சுவிசேஷ ஆசிரியர்களும் தங்களுடைய இலக்கிய நடையில் எழுதியிருக்கலாம். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்படும் போது என்பது சில சமயங்களில் கருத்துக்கள் மட்டும் ஏவப்பட்டிருக்கும், வார்த்தைகள் ஏவப்பட்டிருக்காது. ஆனாலும் பயன்படுத்திய வார்த்தைகளின் முரண்பாடு எதுவும் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு ஏவி இருக்கிற கருத்துக்களை வேதாகம ஆசிரியர்கள் தங்களுடைய இலக்கிய நடையிலேயே எழுதியிருக்கிறார்கள்.